நோ ஆர்டிகிள்ஸ் பிஃபோர் த நேம்ஸ் ஆஃப் மீல்ஸ். அதாவது மீல்ஸ் அந்த சாப்பாடு அது ரிலேட்டடாக உள்ள நவுனுக்கு முன்னாடி ஆர்டிகிள் வராது. ஃபார் எக்ஸாம்பிள், வாட் டு யூ ஹாவ் ஃபார் லஞ்ச். ஸோ அந்த லஞ்சு முன்னாடி ஆர்டிகிள் வராது. டின்னர் இஸ் ரெடி. இந்த டின்னர் அப்படிங்கிற வேர்டுக்கு முன்னாடி ஆர்டிகிள் வராது. இதுபோல் அந்த மீல்ஸ் சம்மந்தப்பட்ட வேர்ட்ஸுக்கு முன்னாடி ஆர்டிகிள் வராது. ஆனால் ஐ ஹேட் அ லேட் லஞ்ச் டுடே, இதில் வந்து லேட் லஞ்ச் அப்படின்னு வர்றதுனால அந்த அப்படிங்கிற ஆர்டிகிள் வருது. இன்று நான் மதிய உணவு தாமதமாக சாப்பிட்டேன். அதாவது அந்த குறிப்பிட்ட எந்த டைமில் எடுத்ததுன்னு குறிப்பிட்டு சொல்கிறதுனால அதுக்கு முன்னாடி ஆர்டிகிள் வரும். The dinner we had yesterday was very tasty. நேற்று இரவு நாங்கள் சாப்பிட்ட இரவு உணவு மிகவும் சுவையாக இருந்தது. அதாவது அந்த நாங்கள் அந்த குறிப்பிட்ட அந்த டைமுக்கு எந்த டைமில் சாப்பிட்டோம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்கிறதுனால, நேற்று இரவு சாப்பிட்ட அந்த டின்னர் அப்படின்னு சொல்கிறதுனால அதுக்கு முன்னாடி த அப்படிங்கிற ஆர்டிக்கிள் வந்தது. அன்கவுண்டபிள் நவுன்ஸ் முன்னாடி ஆர்டிக்கிள் வராது. சுகர், ரைஸ், சாண்ட் இது போல் கவுண்ட் பண்ண முடியாத நவுன்ஸ் முன்னாடி ஆர்டிக்கிள் வராது. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, சுகர் இஸ் நாட் குட் ஃபார் த டீத். பற்களுக்கு சர்க்கரை நல்லதல்ல. அதாவது பொதுவாக சுகர் நல்லதல்ல அப்படின்னு சொல்கிறதுனால அந்த சுகர் முன்னாடி ஆர்டிக்கிள் வராது. ஆனால் டேக் த சுகர் ஆன் த டேபிள், அந்த மேஜையில் இருக்கும் சர்க்கரையை எடு அப்படின்னு சொல்லும்போது, குறிப்பிட்டு சொல்லும்போது சுகர் அப்படிங்கிற அன்கவுண்டபிள் நவுன் முன்னாடி த அப்படிங்கிற ஆர்டிக்கிள் வரும். இதுபோல் விஸ்டம் இஸ் த கிஃப்ட் ஆஃப் ஹெவன். ஞானம் சொர்க்கத்தின் கொடை. இந்த விஸ்டம் ஞானம் அந்த வேர்டு முன்னாடி ஆர்டிக்கிள் வராது. அதே சென்டென்ஸை The wisdom of Solomon is great அப்படின்னு சொல்லும்போது சாலமோனின் ஞானம் சிறந்தது. அதாவது சாலமோன் அரசருடைய ஞானம் என்று குறிப்பிட்டு அந்த ஒரு நபருடைய ஞானத்தை பற்றி பேசுறதுனால விஸ்டம் முன்னாடி த அப்படிங்கிற ஆர்டிக்கிள் வரும்.